today's session we are going to see object-oriented methodologies. Okay, so methodologies அப்படினு பார்த்தோம்னா how we are going to design it. ஓகேவா, ஸோ டிசைன் பண்ணுறது, ஆப்ஜெக்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம மெத்தடாலஜிஸில் தான் நம்ம பார்க்க முடியும். மீன் மாடல், ஓகேவா, அதில் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜிஸில் நிறைய மெத்தடாலஜிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. லைக் ஷாலி, தென் பெக்கு, ஓகே, அது மாதிரி பீட்டர், ஐவர் ஜாக்கப்சன், பூச், தென் ரம்பக், இந்த மாதிரி வந்து ஸோ மெனி பீப்புள்ஸ் ஹவ் பீன் இன்வென்டட் மெனி மெத்தடாலஜிஸ். ஓகே, ஆனால் இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எந்த மெத்தடாலஜி இஸ் குட், ஓகே, நோட்டேஷனல் வைஸ், தட் இஸ் சிம்பிள் வைஸ், எது குட்டு, ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜி அப்படின்றது மாதிரி எடுத்து ஸோ 3 பர்சன்ஸோட மெத்தடாலஜிஸை மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து பூச் மெத்தடாலஜி, செகண்ட் வந்து ரம்பக்சன், தேர்ட் வந்து ஐவர் ஜாக்கப்சன். இவங்க 3 பர்சன்ஸோட மெத்தடாலஜிஸை தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெத்தடாலஜிஸ் அப்படின்றத வந்து என்னன்றது பார்ப்போம். ஓகே, ஒரு இந்த 1980 வந்து நான் சொன்ன மாதிரி மெனி மெத்தடாலஜிஸ் இருந்துச்சு. ஃபார் வாட்னா, இன் ஆர்டர் டு அனலைஸ் ஆர் டிசைன் தி மெத்தட்ஸ் அண்ட் தி ப்ராசஸ் விச் வி ஆர் யூஸிங் இன்சைட் அ சிஸ்டம்மை வந்து ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸாக யூசர் அண்டர்ஸ்டாண்டபிளாக கொடுக்கறதுக்காக நிறைய மெத்தடாலஜிஸ் வந்துச்சு. ஓகேவா, இதில் எல்லாம் நிறைய மெத்தடாலஜி பாப்புலராக இருந்துச்சு. அனலைசஸ் வைஸ் அண்ட் டிசைன் வைஸ் வந்து இட் இஸ் வெரி பாப்புலர். பட் ஆனால் அதை ஃபர்தராக பார்க்கக்குள்ள வந்து இவ்வளோ மெத்தடாலஜிஸ் வேணாம் அப்படின்றது மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நான் சொன்ன மாதிரி பூச் மெத்தடாலஜி, ரம்பக்சன் அண்ட் ஐவர் ஜாக்கப்சன் மெத்தடாலஜிஸ்ன்னு வந்து 3 மெத்தடாலஜிஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், 1980 many methodologies were there. How analyze and design methods and process would fit into the object-oriented world. Object-oriented methodology suddenly had became very popular, and it was apparent that the technique to the people help execute good analysis design were just as important as the object-oriented concept. So later on, and so many methods இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து பூச், அவர் வந்து டெவலப் பண்ணது வந்து ஆப்ஜெக்ட்-ஓரியன்டட் டிசைன் கான்செப்ட். செகண்ட் வந்து ஷாலி அண்ட் தி ஸ்டீவ் வந்து ரிகர்சிவ். தேர்ட் வந்து பெக் அண்ட் கன்னிங்கம் வந்து கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொலாபரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோக் அண்ட் வில்கர்சன் வந்து ட்ரிவன் டிசைன். ரம்பக்சன் வந்து ஆப்ஜெக்ட் மாடலிங். பீட்டர் அண்ட் எட் வந்து காட் லைட் வெயிட் அண்ட் ப்ரோட்டோடைப் ஓரியன்டட் அப்ரோச். ஐவர் ஜாக்கப்சன் வந்து OSE, ஓகேவா, யூஸ் கேஸ் டயக்ராம், இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க. சில மெயினாக காமனாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் மெத்தடாலஜியில் பார்க்க போகிறது வந்து பூச் மெத்தடாலஜி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரம்பக்சன், லாஸ்ட் வந்து ஐவர் ஜாக்கப்சனோட மெத்தடாலஜிஸ் வந்து வில் பி சீன். ஓகே, as I said told already, second generation object oriented methodsல வந்து கம்பைன்ட் ஆகிடுச்சு இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் சர்வே ஆஃப் சம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மெத்தடாலஜி. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னலையே 3 மெத்தடாலஜி சொன்னேன் இல்லையா, 3 ஆத்தரோட மெத்தடாலஜிஸ், அதோட கம்பேரிசன் தான் தி மெத்தடாலஜி. இந்த மாடலிங் நோட்டேஷன் டெவலப் பை ரம்பக்சன், பூச் அண்ட் ஜாக்கப்சன் which are the origin of the UML. ஓகே, UML டயக்ராம் வந்து நான் எப்படி வரும்ன்றது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்தர்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டாப்பிக்கே இருக்குது. ஓகே, UML I will tell. ஓகே, அதோட மாடலிங் லாங்குவேஜ் தான். ஓகே, ஒரு சிஸ்டமை வந்து டயக்ராம் வைஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது யூசர், டெஸ்டினேஷன், அந்த மாதிரி வரும். I will tell. Each method has its own strength. ஓகே, ஒரு மெத்தடாலஜிக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஜாக்கப்சன் மெத்தட் இஸ் வெல் சூட்டட் ஃபார் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைபிங் தி ஆப்ஜெக்ட். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி குட். தென் ஜாக்கப்சன் ரம்பக் மெத்தடாலஜி இஸ் வெல் சூட்டட் ஃபார் ஆப்ஜெக்ட் மாடல், அண்ட் ஜாக்கப்சன் வந்து யூசர் ட்ரிவன் அனலைசிஸ்க்கு வந்து இட்ஸ் வெரி குட். இப்போ யூசர் கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஜாக்கப்சன் இஸ் வெரி குட். தென் பூச் மெத்தடாலஜி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு பூச் மெத்தடாலஜி இஸ் வெரி குட். ஸோ ரம்பக்சன் இஸ் ஃபார் கிரியேட்டிங் டிஸ்கிரைபிங் தி ஆப்ஜெக்ட் மாடல், ஜாக்கப்சன் யூசர் ட்ரிவன் அனலைசிஸ், அண்ட் பூச் இஸ் ஃபார் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் மாடல்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட் வந்து ரம்பக் ஆப்ஜெக்ட் மாடலிங் டெக்னிக் வந்து we are going to see the first point. Object modeling technique presented by Jim Rambach and his co-worker describes a method for the analysis, design, implementation of the system using an object-oriented technique. So, object modeling technique is fast, intuitive approach for identifying and modeling all the objects making up a system. Details such as class, attributes, methods, inheritance, association also can be expressed easily.
ஓகே. ஸோ நம்ம ரம்பக் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எது எது கிளாஸாக வருது, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் என்ன இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் எது அக்வயர் பண்ணுறது, அசோசியேஷன் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ரம்பக் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். 4 ஃபேஸஸ் இருக்குது ரம்பக்கில். ஃபர்ஸ்ட் ஒன் அனலைசிஸ், செகண்ட் ஒன் டிசைன், தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டிசைன், ஃபோர்த் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து லைஃப் சைக்கிள் மாடலில் இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். Then OMT separates modeling into 3 different parts are divided ஆகுது. Object model, dynamic model and the functional model. Object model presented by the object model data dictionary, dynamic model state diagram and flow diagram இருக்கு இல்லையா, நார்மலாக போடுவோம் இல்லையா அந்த ஈவெண்ட் ஃப்ளோ, எங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் ஓகே நெக்ஸ்ட் இங்கே போகணும் அப்படின்றத ஃப்ளோ வந்து அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க டைனமிக்லி. ஃபங்க்ஷன் மாடல் வந்து டேட்டா ஃப்ளோ வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் ஓகே, கன்ஸ்ட்ரைன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இங்கே மென்ஷன். Object model describe the structure of the object in a system, their identity, relationship to each other, attributes and their operation. The object model is represented graphically with the object diagram. So diagram பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஸோ இந்த கிளையண்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளையண்ட் உள்ள வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் இருப்பாங்க. கிளையண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் பின்கோட் போட்டிருக்காங்க. கிளையண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு போடு, அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்கும், நம்பர், பேலன்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கும், டெபாசிட், வித்ரா ஃபங்க்ஷன், கிரியேட் ட்ரான்சாக்ஷன். ஓகே, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு இப்போ நம்ம போகிறோம். அக்கௌண்ட் போகணும். இப்போ அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்றதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் என்டிட்டிஸ் இருக்குன்றது கீழே வந்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம், ஒன்று அக்கௌண்ட்டு செக்கிங் அக்கௌண்ட் வித்ரா பண்ணலாம், இல்லை வந்து அக்கௌண்ட் வந்து சேவிங் பண்ணலாம். புரியுதா? இதுதான் ஆப்ஜெக்ட் மாடல். ஒரு பேங்கிங் சிஸ்டமாக நம்ம ஆப்ஜெக்ட் மாடலாக நம்ம டிஸ்கவர் பண்ணுற மாதிரி. ஆப்ஜெக்ட்னா என்னென்னது, இப்போ கிளைண்ட்டு, அக்கௌண்ட், ட்ரான்சாக்ஷன், செக்கிங் அக்கௌண்ட், இதெல்லாம் கிளாஸு. இன்சைட் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் மாடல். டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் சிஸ்டம், their identity, relationship to each other, attributes and operation. Object model is represented graphically with the object diagram. Object diagram contains classes interconnected with the association line வச்சு interconnect பண்ணியிருக்குதா எல்லாமே classes எல்லாம் interconnected by the association line. Each class represents the set of individual objects. எல்லா கிளாஸுக்கும் கீழே பாருங்கள் ஒரு செட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பின்கோட், அது ஃபுல்லாக ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைனமிக் மாடல். ஸோ OMT provides a detailed and comprehensive dynamic model in addition to letting your display state, transition, event and action. Transition diagram is a network of state and events. Each state receives one or more event at which time it makes a transition to the next state. Okay, and see with the diagram. 4.2. ஸோ நம்ம டைனமிக் மாடல்னாலே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஆப்ஜெக்ட் மாடல் டயக்ராம், இது வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நத்திங் இஸ் செலக்டட் அப்படின்னா அகெயின் அதிலே தான் வரும். இப்போ நம்ம எதாவது செலக்ட் பண்ணோம்னா இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் செக்கிங் அக்கௌண்ட் செக் ஆகிடுச்சு. செலக்டட் செக்கிங் ஒரு சேவிங் அக்கௌண்ட். ஓகே, அது செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செலக்டட் ட்ரான்சாக்ஷன் டைப் வித்ராவா, டெபாசிட்டாக, ட்ரான்ஸ்ஃபரா, என்டர் தி அமௌண்ட், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம். இது ஒரு நம்ம ஏடிஎம்மில் போனோம்னா நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு செட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக அதோட ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். முன்னாடி பார்த்தது வந்து காமனாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பார்த்தோம். இங்கே ஏதோ ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு அதோட ஸ்டேட் ட்ரான்சிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு போகணும், பின் நம்பர் போடணும், நெக்ஸ்ட் அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும், இது மாதிரி ஒரு ட்ரான்சிஷனாக வருது இல்லையா, நெக்ஸ்ட் என்ன வரணுன்றது அதுதான் வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன். ஸோ இதில் ரவுண்ட் பாக்ஸில் இருக்கிறதுலாம் ஒரு ஸ்டேட், ஆரோ ரெப்ரசன்ஸ் தான் வந்து ட்ரான்சிஷன். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓவல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரவுண்ட் பாக்ஸில் இருக்கிறது வந்து ஸ்டேட்டு அண்ட் தி ஆரோ டிஃபைன்ஸ் தி ட்ரான்சிஷன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் மாடல். ஸோ டேட்டா ஃப்ளோ டயக்ராம் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் மாடல் ஞாபகம் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஆப்ஜெக்ட் மாடலில் ஆப்ஜெக்ட் டயக்ராம், டைனமிக் மாடலில் வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன், அதே மாதிரி ஃபங்க்ஷன் மாடலில் வந்து டேட்டா ஃப்ளோ டயக்ராம் தான் வந்து ஞாபகம் வரும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஓஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நிறைய டயக்ராம்ஸ் தான் வரும். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கே தான் நம்ம நிறைய டயக்ராம்ஸ் வந்து இதில் போடும். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் மாடலிங் தான் இல்லையா, டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ அதனால் நம்ம நிறைய டிசைன் மாடல்ஸ் பண்ணுறதுனால ஒரு சிஸ்டமுக்கும் நம்ம நிறைய வந்து டயக்ராம் தான் போடுவோம்.
டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வந்து 4 ப்ரைமரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸ், ஓகேவா, நெக்ஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ, தேர்டு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ஃபோர்த் ஒன் எக்ஸ்டர்னல் என்டிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ்னால் வெரிஃபை பாஸ்வேர்ட் ஆர் பின் in the ATM system. Data flow shows the direction of the data element. Data store is a location where data are stored. Okay, எட்டர்னல் என்டிட்டி வந்து ஏடிஎம் கார்டு ரீடர் வந்து எட்டர்னல் என்டிட்டியாக இருப்பாங்க. ஓகே, இதுதான் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம் கார்டு ரீடர், பேங்க் கோடு, செலக்ட், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது டேட்டா ஃப்ளோ. நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்டாக ஒரு சிஸ்டமுக்கு நான் டேட்டா ஃப்ளோ போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் செப்பரேட்டாக, அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஓவலில் போட்டால் ப்ராசஸ், டபுள் மேலே ஒரு லைன் கீழே லைன் டேட்டா ஸ்டோர், ஓகேவா, ஆரோ வந்து டேட்டா ஃப்ளோ எப்படி ஆகுதுன்றது, ஓகேவா. ரெக்டாங்கலில் போட்டிருக்கிறது வந்து யூசர், ஓகேவா, யூசரு எட்டர்னல் என்டிட்டி, ஓகேவா, அதர்ஸ், ஓகேவா. அதுதான் வந்து நம்ம வந்து எட்டர்னல் என்டிட்டி வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணணும், ஓகேவா. ஸோ இது பெருசாக இருக்குது, அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது சென்டியும் செப்பரேட்லி. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரம்பக்சன் மாடலில் வந்து 3 மாடல்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட், டைனமிக் அண்ட் தி ஃபங்க்ஷனல் மாடல். ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து ஆப்ஜெக்ட் டயக்ராம் பார்த்தோம். டைனமிக் மாடலில் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் பார்த்தோம். ஃபங்க்ஷனல் மாடலில் வந்து டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அதில் வந்து என்னென்ன வரும்னா ப்ராசஸ் வரும், டேட்டா ஃப்ளோ ஆரோவில் வரும், டேட்டா ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் வந்து மேலேயும் கீழே 2 lines will be given. எட்டர்னல் என்டிட்டி வந்து ஏடிஎம் கார்டு ரீடர் அது யூஸரை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு தி ஹாஸ் பீன் ப்ரொவைட். சரி, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி பூச் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் டயக்ராம் போட்டிருப்பீங்க இல்லையா, நம்ம ஜாவாவில் இது கிளாஸ் டயக்ராமு, வேறு ஆப்ஜெக்ட் டயக்ராம் இப்போ மேலே பார்த்துருக்கோம், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம், மாடியூல் டயக்ராம், ப்ராசஸ் டயக்ராம், இன்டராக்ஷன் டயக்ராம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியும், இதெல்லாம் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. ப்ராஜெக்ட்டு நம்ம பண்ணோன்னா இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்டோட ரெக்கார்டில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நம்ம போடணும் நம்மளோட சிஸ்டமுக்கு. இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் எடுத்துருக்குறோமோ அதுக்கு வந்து நம்ம அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே போடுவோம். அப்போ மெயினாக வந்து இந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து அப்போ யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டை வந்து கிளாஸ் டயக்ராம் போட சொல்லுவாங்க, போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, யூஎம்எல் டயக்ராம் கேட்பாங்க. அதை வச்சு தான் வந்து உங்களோட கைடு வந்து ப்ராஜெக்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, let's see Booch. Booch methodology is a widely used object-oriented method that helps you to design your system with the object paradigm. It covers the analyze and design phase of the object-oriented system. Booch is a collection of the set of symbol. Even though Booch defines a lot of symbol to document almost every design decision, if you work with this method, you will notice you will never use all the symbol and diagram. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ டயக்ராம் எவ்வளோ டயக்ராம் இருக்குது பூச் டிஃபைன் பண்ணுது, ஓகேவா. அப்போ வந்து அவங்க ஒரு சினாரியோக்கும் ஒரு சிம்பிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இட் கவர்ஸ் என்னது மோஸ்ட்லி அனலைஸ் அண்ட் டிசைன் ஃபேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா பூச் மெத்தடாலஜி ப்ரிஸ்கிரைப் மேக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் தி மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு 2 டெவலப்மெண்ட் ப்ராசஸாக இருக்குது. Okay, macro process serves as a controlling framework for the macro process and can take 2 weeks or even months to complete it. Macro, mini, okay va. So primary concern of the macro process in technical management of the system. Okay, so main வந்து it will take a week or even month for a macro process development. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணக்குள்ள அண்டர் தி பூச் மெத்தடாலஜி அப்படி பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலேஷன், நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி மாடியூல், தேர்ட் வந்து டிசைனு, ஃபோர்த் எவாலுவேஷன், ஃபிஃப்த் வந்து மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஆப்ஜெக்ட் மாடலிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆரோ ரெப்ரசன்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன், ஓகேவா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் வந்து சூப்பர் கிளாஸாக எடுத்திருக்காங்க. காரில் என்னென்ன இருக்குது, ஃபோர்டு கார் இருக்கு இல்லையா. ஸோ அதோட டாரஸ், எக்ஸ்கார்ட்டு, அந்த கார்லேயே வந்து நிறைய வரும் வெரைட்டியாக இல்லையா. நேம் வந்து ஃபோர்டு அண்டர்லேயே வந்து நிறைய கேட்டகரி வரும். ஸோ அப்போ வந்து கீழே இருக்கிறது இன்ஹெரிட்ஸ் ஃபோர்டு இன்ஹெரிட்ஸ் தி கார். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் மாடலிங் யூஸிங் பூச் நோட்டேஷன். பூச் எப்படி நோட்டேட் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், க்ளவுட் ஸ்ட்ரக்சராக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ கான்செப்ஷுவலேஷன் வந்து
எஸ்டாப்ளிஷ் த கோர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி சிஸ்டம், கோல் ஆஃப் தி சிஸ்டம், அதுதான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அனலைஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மாடல் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஈச் ஆப்ஜெக்டை வந்து எப்படி கேரி அவுட் பண்ணுறது அண்ட் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் தி desired function given by the user அப்படின்றது வந்து they will do it. Okay, establish there. Then design model create பண்ணுவாங்க. Then once they create it, they will implement it and finally they will maintain it in order to eliminate the bugs அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மெயின்டைன் பண்ணால் தான் ஃபர்தராக பக்ஸ் இருந்தாலும் அகெயின் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணதை எடுத்து we can redefine it. Okay, next is the micro development process. Each macro development process has its own micro development process. ஸோ ஒரு மேக்ரோ டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? தி மைக்ரோ ப்ராசஸ் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ டே-டு-டே ஆக்டிவிட்டி பை அ சிங்கிள் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஒரு டெவலப்பர் டீம் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணாங்கன்றதை வந்து அவங்க வந்து மாடல் பண்ணணும். ஓகே, அந்த டிசைன் ஃபேஸில் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்து நடக்கும். இது வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமா. ஓகேவா? ஸ்டேட் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்டேட் ட்ரான்சிஷன். ஸோ இங்கே என்ன எடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு அலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கான ஸ்டேட் ட்ரான்சிஷன் அலாம் அடிக்குது, சைலன்ஸு, அது எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ண, எனேபிள், டிசேபிள், அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து 4 ஸ்டெப்ஸாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க மைக்ரோவில். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் செமான்டிக்ஸ், தென் ஆப்ஜெக்டோட ரிலேஷன்ஷிப், தென் ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸோட ஒர்க். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது பூச் மெத்தடாலஜி வந்து மெயினாக நம்ம எதுக்குன்னு சொன்னோன்னா இன் ஆர்டர் டு டிசைன் தி சிஸ்டம். எந்த பேரடகமில்? ஆப்ஜெக்ட் பேரடகமில். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நிறைய டயக்ராம் இருக்குது. கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஸ்டேட் ட்ரான்சிஷன், மாடல் ப்ராசஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து மூச் மெத்தடாலஜி வந்து ப்ரிஸ்கிரைப்ஸ் தி மேக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ், மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸாக 2 ப்ராசஸில் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் மேக்ரோவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறாங்க அப்படின்னா கான்செப்சுவலைசேஷன். செகண்ட் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. தேர்ட் வந்து தே ஆர் டிசைனிங் இட். ஃபோர்த் இம்ப்ளிமெண்டிங் இட். அண்ட் ஃபைனலி தே ஆர் மெயின்டைனிங் இட். ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி மேக்ரோ டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. டே டு டே ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஒரு சாஃப்ட்வேர் டீம், டெவலப்பர் டீம், அதுதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கன்சிஸ்ட் ஆஃப் வாட்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் செமான்டிக் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் they will identify it. And the last one is the Jacobson methodology. So Jacobson methodology covers the entire life cycle or stress traceability between the different phase. ஃபுல் லைஃப் சைக்கிளையும் வந்து they will cover it. அது போத் ஃபார்வர்டாகவும் இருக்கட்டும், பேக்வேர்டாகவும் இருக்கட்டும். ஓகேவா? they will trace fully. ஸோ இங்கே வந்து யூஸ் கேஸ் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யூஸ் கேஸ் ஆர் சினாரியோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெக்குவயர்மெண்ட் யூஸர் கிட்ட வாங்கினோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற டயக்ராம் என்னென்னா யூஸ் கேஸ் டயக்ராம் தான். ஓகேவா? ஸோ யூஸ் கேஸ் மாடல் கேப்சர்ஸ் கோல் ஆஃப் தி யூசர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம் டு இட்ஸ் யூசர். ஸோ டயக்ராம் பார்த்தா தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த சைடில் இருக்கிறவங்க மெம்பர், ஆன் தி அதர் சைடு வந்து சப்ளையர். ஓகேவா? ஸோ மெம்பராக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம்? புக்கு வந்து செக்கிங் பண்ணலாம், getting an inter-library loan, doing research, reading book and newspaper. ஓகேவா? ஆனால் சப்ளையர் என்ன பண்ணலாம்? ரிமைனிங் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பர்ச்சேசிங், சப்ளைஸ் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களும் ரோலை இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது காமனாக சொல்லணுன்னா யூஸ் கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட ரெக்குவயர்மெண்ட் வாங்கின உடனே யூஸ் கேஸ் டயக்ராம் போட்டுடணும். ஓகேவா? யூசரோட ஒர்க் என்ன, டெவலப்பரோட ஒர்க் என்னன்றதை யூஸ் கேஸ் மாடியூலில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு use cases are described as one of the following: non-formal text with no clear flow of events, டெக்ஸ்ட்டாக இருக்கும், ஃபார்மல் ஸ்டைல் யூஸிங் சூடோ கோடா. இது எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் கேஸ் உள்ளே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட் கண்டெயின் how and when the use case begins and end. எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். interaction between the use case and its actor including when the interaction occurs and what is exchanged. how and when the use case will need data stored in system. exception to the flow of events. how and when concept of the problem domains and handled. ஓகேவா? அது உள்ளே நம்ம போடும் மூலயமா யூஸ் கேஸ் உள்ள அந்த கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷுட் பி லைக் தட். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். ஓகே, இன்டராக்ஷன்
ஆக்டருக்கும் யூசருக்கும் என்னென்ன இன்டராக்ட் இருக்கணும், how and when the use case will need data stored, exception to the flow of events, how and when concept of problem domains are handled. Every single use case should describe one main flow of events. ஓகேவா, ஒரு யூஸ் கேஸும் ஒரு ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸை எடுத்துக்கணும். இங்கே பார்த்தோன்னா சப்ளையருக்கு என்ன ரோலு, மெம்பருக்கு என்ன ரோலுன்றதை தான் நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு யூஸ் கேஸ் போடணும். ஸோ இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து யூஸ் கேஸ் போடணும். ஒரு மாடியூல், இப்போ ப்ராஜெக்ட் நிறைய மாடியூலாக இருக்கும், ஒரு மாடியூலுக்கு ஹேவ் டு கிவ் தி யூஸ் கேஸ் டயக்ராம். யூஸ் கேஸ் வந்து கான்க்ரீட்டாகவும் வியூ பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்டாகவும் வியூ பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் கேஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் அண்ட் ஹாஸ் நோ ஆக்டர். ஓகே, ஆக்டர் இருக்க மாட்டாங்க அப்ஸ்ட்ராக்டில், பட் இட் இஸ் யூஸ்டு பை தி அனதர் யூஸ் கேஸ். ஓகேவா, ஒரு அனதர் யூஸ் கேஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அந்த முன்னாடி ஆல்ரெடி இந்த யூஸ் கேஸில் வந்து ஆக்டர் இல்லை இல்லையா, யூசர் இல்லை. ஸோ அதுதான் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆல்ரெடி இருக்க யூஸ் கேஸை இந்த யூஸ் கேஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் கேஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்ததில் வந்து ஜேக்கப்சனில் வந்து யூஸ் கேஸ் மாடல் தான் இம்பார்ட்டன்ட். யூஸ் கேஸ் மாடல் தான் நம்ம இதில் போடுவோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்துருக்கிறதுக்கு வந்து லைப்ரரிக்கு வந்து ஒரு யூஸ் கேஸ் மாடல் வந்து போட்டிருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டுடே கவர் பண்ணது வந்து மெத்தடாலஜிஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நிறைய மாடல்ஸ் மெம்பர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம காமனாக பார்க்குறது வந்து ரம்பக்சன், ஜேக்கப்சன் அண்ட் தி பூச் மெத்தடாலஜிஸ் தான் பார்க்குறோம். தென் ரம்பக் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் மாடல், நெக்ஸ்ட்டு டைனமிக் மாடல் அண்ட் தி டேட்டா ஃப்ளோ மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பூச்சில் வந்து கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஸ்டேட் ட்ரான்சிஷன், மாடியூல் ப்ராசஸ், இன்டராக்ஷன் டயக்ராம்ஸு. அண்ட் லாஸ்ட் ஜேக்கப்சன் வந்து யூஸ் கேஸ் மாடல் வந்து ஹேஸ் பீன் explained. Okay, so these all methodological diagrams will be useful for you in your project. Okay, project பண்ணக்குள்ள definitely வந்து your guide asked you to give the use case diagram, object diagram போடுங்க, state transition, data flow என்னன்றது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. யூஜியில் இல்லைனாலும் கண்டிப்பாக பிஜியில் வந்து கண்டிப்பாக இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரியா, ஸோ நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த இந்த நோட்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், இந்த நோட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா, ஸோ எதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஓகே, தேங்க்யூ.